I want you to look towards scripture பார்க்கலாம். எபேசியர் 2-3 அதிகாரம் 20 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, there God's word says இப்படி சொல்லும். Amen. நாம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறாராம். Amen. Hallelujah. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கே மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் சபையின் மூலமாக இன்றும் என்றும் சதா காலங்கள் உண்டாயிருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. God is such an awesome God. Amen. இன்னைக்கு there are so many, எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அந்த நேரத்துல நாம ஜெபத்துல கூட மறந்து விடுகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில நேரிட்டு இருக்கும். ஆமென். இதை ஜெபித்திருக்கோமா, அதுக்கு ஜெபித்திருக்கிறோம் என்று மறந்து விடுவோம். ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நமக்குள்ள நீங்க சில நேரத்துல அந்த ஆதங்கம் உண்டாயிருக்கும். அவன் இருதயத்தின் மனசுக்குள்ள, உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் உண்டாயிருக்கும். ஐயோ, இதுக்கு நான் ஜெபிக்கலையே, இதுக்கு நான் கேட்கலையேன்னு. ஆனா இங்க வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதுங்க, நாம வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும், ஆமென், மோர் தென் அவர் லிட்ரல் பிரேயர்ஸ், நம்முடைய உதட்டிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜெபத்தை விட, ஆமென், நாம நினைக்கிற யோசிக்கிறதை காட்டிலும், அதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் என்ன பண்றதாம், ஹல்லேலூயா, நமக்குள்ள கிரியை செய்கிற ஒரு there is a power, பைபிள் சொல்லுது, right now working in each and every believer in Christ Jesus. Amen. இங்க சொன்ன, now to him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us. உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த நேரத்துல ஈவன் நீங்க உணராம, யூ மே பி நாட் கன்சிடரிங், யூ மே நாட் பி திங்கிங், அது உங்க மனசுக்குள்ள எண்ணத்துக்குள்ள தோன்றி கூட இருக்காது. பட் அது போல ஒரு மகிமையான வல்லமை, இட்ஸ் தி பவர் ஆஃப் காட் தட் இஸ் ஆல்ரெடி இன் ஒர்க்கிங் இன் யூ. நமக்குள்ள ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள, those who call upon the name of the Lord, those who are hallelujah, அவரை நம்பி வாழ்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள, there is a glory, there is a power, there is something that is working deep inside you and me. உங்களுக்குள்ள இப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. As you are listening, you may be thinking, உங்களுக்குள்ள நீங்க நினைக்கலாம், யோசிக்கலாம், I'm not, நான் இப்படிப்பட்டவன் அல்ல, நான் இப்படி இருக்க இல்லாம இருக்கிறது நினைப்பு கூட வரலாம். பட் it's more than your physical. உங்க மாம்சத்துக்கும் it doesn't, அதுக்குள்ள சம்பந்தப்படுத்தாத ஒரு வல்லமை. It's a power of God. Amen. It's the power of the Holy Spirit. Right now உங்களுக்குள்ள இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலேயே உங்களுக்குள்ள every Christian, every believer in Christ, உங்களுக்குள்ள there is an power of God that is working 24/7. அதான் நமக்கு டுடே த காட், வானத்தையும் பூமியும் படைத்தவர் நமக்கு இதை ஞாபகப்படுத்துகிறார். I am working in you, I am working through you, I am working in you. உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Hallelujah. It means, அதோடைய வார்த்தை என்னன்னா, you are never alone. உங்க வாழ்க்கையில ஒரு தருணத்திலும் ஒரு வினாடி கூட நீங்க you are not alone. கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. அது ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. Amen. Hallelujah. The power that is working in you, உங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமை, you can bring a change. உங்களை நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது உங்க பலத்துல அல்ல, it's not with your strength, உங்க பராக்கிரமத்திலே அல்ல, it's by the power of the Holy Spirit. உங்களுக்குள்ள கிரியை செய்கிற right now there is a, உங்களுக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்கிற unnoticeable. உங்க அது உணராம இருக்கலாம், you may not understand it, அதை உணராம, அது ஒண்ணுமே புரியாம இருக்கலாம். But God is working in you and through you. உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். Today the saddest story is that நம்ம அநேகர் மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் உடைய வாழ்க்கையில என்னன்னா, அதை நாம புரிஞ்சுக்காம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ நம்ம ஒரு ரொட்டீன் கிறிஸ்டியனா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். And God is
God is so great and awesome. உங்களை கொண்டு இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார். Amen. God is in the plan. அந்த mighty planல தான் அவர் என்ன பண்றார், கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, not by an accident. ஏகத்த தற்செயலா நீங்க ரட்சிக்கப்படல, தற்செயலா இந்த ஜெபத்துல நீங்க பங்கு பெறல, தற்செயலா accidentally are not listening to what I am saying. It is designed and patterned by God. தேவனால உண்டாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டு இது நடந்து கொண்டிருக்கிறது. Amen. You are a part in the kingdom of God, in the power of God. Hallelujah. நீங்க செய்யணும்னு நினைச்சிருக்கிறத அவர் உங்களை கொண்டு அவர் செய்ய முடியும். Hallelujah. நீங்க யோசிக்கலாம், I'm not worthy, நான் அதுக்கு தகுதியானவள் அல்ல, எனக்கு முடியாதுன்னு கூட நினைக்கலாம். God says, yes, I know. உங்களால முடியாதுன்னு தெரியும், எனக்கு தெரியும். அதனால்தான் Paul, after having such a big experience with God, hallelujah, 3ஆம் வானம் வரைக்கும் போய் அங்க இருக்கிற மகிமைகளை பார்த்த பவுல் சொல்லுவாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. It's not with my strength, it's not with my ability, it's by the power of God. என்னை பலப்படுத்துகிற கர்த்தரால. எங்கெங்க பலம்? பிசிக்கலா நீங்க பலத்தை பார்க்க முடியாம இருக்கலாம், பிசிக்கலா அந்த ஹீலிங் அனுபவிக்க முடியாம இருக்கலாம். There is a power of God that is right now working in you and through you. Amen. அது எப்படி செய்யணும், ஏது செய்யணும், that is not your issue, that is an issue of God. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் பார்த்து, are you ready, are you available to me? It's all about your availability to God to do great and mighty things. உங்களை கொண்டு செய்யணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு, திட்டமிட்டு இருக்கிறாரு. அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் சொல்லும், hallelujah, a masterpiece created in the image of God. எதுக்கா? Why God created you in his own image and in his own likeness. எதுக்கு படைச்சு வச்சிருக்கிறாரா, எதுக்கு சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரா, எதுக்கு உங்களை மாஸ்டர் பீஸா வச்சிருக்கிறாரா? not to do your own things. பைபிள் சொல்லும், which அவர் ஏற்கனவே நீங்க என்ன செய்யணும்னு அவர் தீர்மானம் பண்ணி அதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரா. Hallelujah. Everything அவர் ஏற்கனவே என்ன பண்ணி இருக்கிறாருங்க, அவர் திட்டமிட்டு இருக்கிறாரு, அவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரு, அதை செய்வதற்கு நமக்கு எக்விப்பும் பண்ணி இருக்கிறாரு. For we are God's masterpiece. He has created us new in Christ Jesus so we can do the good things he planned. நல்லா தெரிஞ்சுங்க, not you planned, not you planned. நீங்க நினைச்சதல்ல, நீங்க யோசித்தது அல்ல, நீங்க ஜெபித்தது அல்ல, நீங்க விரும்பினது அல்ல, நீங்க கேட்டது அல்ல, but above more than that எதுங்க? Hallelujah. So we can do the good things he planned us long ago. Hallelujah. ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளா இருக்கிறோம். அவைகளில் நான் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர் ஆயுதம் பண்ணி இருக்க, which God has prepared, which God has designed, which God has ordained. அதை செய்வதற்காக தாங்க ஆண்டவர் உங்களை என்னை என்ன பண்ண இருக்கிறாரு, ரட்சித்து இருக்கிறார், மீட்டெடு. Why did God shed his blood? எதுக்கு சிலுவைக்கு போகணும்? Why did he die on the cross? Hallelujah. ஏதோ நீங்களும் நானும் praise the Lord ன்னு சொல்லிட்டு வாழ்றதுக்கு அல்ல. It's more than that. And more than என்ன தெரியுங்களா, God wants each and every believing Christian, எப்படி தெரியுமா, to do something that God has designed and planned. இயேசு பூமியில இருக்கும்போது அடிக்கடி அதுதான் சொல்லுவாரு, நான் இந்த பூமிக்கு எதுக்கு வந்து, not to do my own will, என் சித்தத்தையும் என் விருப்பத்தையும் நிறைவேற்ற வரல. I have come to do the will of the Father who has sent me. என்னை அனுப்பி கொடுத்தவருடைய சித்தத்தை செய்வதற்காக தான் நான் வந்து இருக்கிறேன். Amen. அந்த சித்தத்தை தேவன் எப்படி நிறைவேற்றினார்? It's not. Hallelujah. இங்க சொல்லப்படும், when you read Acts 10 and verse 38, 38ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 10:38 படித்தீங்கன்னா அங்க சொல்லும், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தாராம்.
Amen. Jesus didn't do அப்படியே says the Bible says தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம், it's God Almighty. Amen. Jesus didn't get anointed by himself, even though he was God in flesh. He needed someone to anoint him. And that Bible says how God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and power. And he went about doing good and healing all who were oppressed by the devil, for God was with him. Amen. அது எப்படி இருந்தாருங்க? இங்க எபேசியன் 3:20 நம்ம படிச்சோம். Amen. The power is working in you and in me. The power of God. It's not about your ability. It's not about your qualification. It's not about your wisdom or under anything. அதெல்லாம் கிடையாது. It says it's God. God. If you let's just surrender your life to God, தேவனுடைய கரத்துல உங்க வாழ்க்கையை நீங்க பூரணமா ஒப்பு கொடுப்பீங்கன்னா, then you say to God, yes Lord, do it. Then God begins to use you mightily for his kingdom and for his glory. நீங்க ஏதோ பூமியில ஏதோ I'm just a Christian அதுக்காக இல்ல. He wants you to bring a change. He wants to bring people into his kingdom. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, it's எனக்கு தெரியும், it's not possible by your own wisdom, own knowledge, own understandingல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம். You have to be crazy for Jesus. If you say, Lord, do it once again through me, நான் கர்த்தர் செய்வாரு. It's not நான் படிச்சு நான் தெரிஞ்சு நான் இப்படி வந்தால. Just be crazy for Jesus. கிறிஸ்துக்கு பைத்தியக்காரங்களாக நீங்களும் நான் இருக்கணும். When you just surrender to him, Lord, do anything என்னை கொண்டு எதை வேணுமாலும் செய்யுங்க ஆண்டவரே. Here I am, I surrender my life ன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. பைத்தியக்காரதனமா ஒப்பு கொடுத்து பாருங்க. Then God will use you mightily. Amen. It's not through your power, not through your might, it's through his own power and might. உங்களுக்குள்ள உங்களை கொண்டு right now there is a power working in you. Most of the Christians இதை recognize பண்ணாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Because we believe in what others say, but we are not ready to believe what the word of God says. உங்களை குறிச்சு என்ன குறிச்சு God so beautifully and wonderfully அவர் என்ன பண்றாரு? He has written about you in the Holy Scriptures. இந்த பைபிளை படிக்கும் போது when it says you, it's you. It's you. It's not somebody else. யாருக்கோ எழுதல, திருச்சபைக்கு தான் எழுதி இருக்கிறார். சபையில இருக்கிற உங்களுக்கு தான் இந்த இரவுல சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? ஹalleluya. நாம் வேண்டிக் கொள்ள, now to whom who is able to do immeasurably, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா, சாதாரணமா அதிகம் அல்ல, மிகவும், more than expectation, more than, hallelujah, immeasurably, more than we all ask or imagine. நாம கேட்கிறதுக்கு மேல, நாம நினைக்கிறதுக்கு மேல, God is just working things in you. Hallelujah. இன்னைக்கு இந்த உலகத்தின் கடவுளான என்ன பண்றான்? இவைகளை நாம் தெரிந்து கொள்ளாதபடி நம்ம கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். We are so blinded because of இந்த உலகத்தின் அதிபதியுடைய கிரியை நிமித்தம். He always taunts us. The devil taunts us, நீ லாய்க்கல்ல, உனக்கு தகுதி கிடையாது, இது உன்னால முடியாது. It's என்ன தெரியுங்களா? It's more than your prayer, more than your ability. நாம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நாம குறை உள்ளவர்கள் தான். நாம எவ்வளவுதான் பைபிள் படிச்சாலும் still we lack. ஆண்டவர் சொல்றார், அது எனக்கு தெரியும். I know it, God says. அதனாலதான் சொல்றேன், I myself want to do something in you and I myself I am doing it in you. உங்களுக்குள்ள நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கும் போது if you could just concentrate, உங்க மனசு எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி, if you could just tell the Lord, let me know it, oh God.
Let me know it, oh God. Let me know it, God. எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. Hallelujah. We say, ஆண்டவர்கிட்ட வந்து, I'm weak. என்னால தெரியல ஆண்டவரே. I don't know. But here I am, Lord. நான் தான் இங்க இருக்கிறேன். I know I am weak. I know எனக்கு தெரியும். எனக்கு அந்த பலன் இல்லை, அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு எனக்கு தெரியும். But today you have spoken to me, there is a power. இப்போ எனக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதை நான் பிலீவ் பண்றேன், அதை நம்புகிறேன். And just use me, oh God. Use me, oh God. அந்த ஒரு சின்ன ஜெபங்க, you will see உங்களுக்குள்ள இருந்த அந்த வல்லமை பயங்கரமா வெளிப்படுகிறத நீங்க பார்க்கலாம். Amen. Hallelujah. இது வரைக்கும் I don't know நீங்க மற்றவர்கள் முன்பாக எப்படி இருந்தீங்க தெரியாது. ஆனா கர்த்தருக்கு முன்பாக you are chosen, you are redeemed. And கர்த்தர் இந்த இரவுல I want to tell you, I believe God is speaking to you through the scripture. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். Just you could surrender to God. உங்க கருத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னா God will be pleased to do great and mighty things